பட்டினத்து சாமி பல ஊர் சுத்திட்டார். பேய் கரும்பு இனிக்கவே இல்லை. எங்கே பேய் கரும்பு இனிக்குமோ அங்கே உனக்கு மோட்சம். திருவொற்றியூருக்கு வந்து பேய் கரும்பை கடிச்சு இழுத்தார், இனிச்சுது. ஆகா, இங்கே தாண்டா மோட்சம். திருவொற்றியூர் கடற்கரை பிள்ளைகள்லாம் விளையாண்டாங்க. டே, என்ன விளையாட்டில் சேர்த்துக்கிறியா? சாமி, உனக்கு என்ன விளையாட்டு தெரியும்? எல்லா விளையாட்டும் தெரியும். சரி, என்னை குழியை தோண்டி உள்ளே போடு. குழியை தோண்டி உள்ளே உட்கார வச்சாங்க. ஒரு சாலை போட்டு மூடியாச்சு. ரெடி ரெடி. பார்த்தா அங்கேருந்து நடந்து வர்றாரு. என்னடா இப்போத்தான் போட்டு மூடுனா அங்கேருந்து வர்றாரு? உள்ளே பார்த்தா உள்ள ஒன்றத்தையும் காணாம். சாமி, இந்த விளையாட்டெல்லாம் எங்களுக்கு தெரியாது, உனக்கு தான் தான் சாமி தெரியும். மண்ணை அள்ளுவார், கொடுப்பார், சர்க்கரை, கல்கண்டு, மிட்டாய். பயல்கள்லாம் சந்தோஷம். சித்தருக்கு உடம்பு சிவலிங்கமாகும். கடைசி ராத்திரி 8:30 மணி ஆக போகுது. எல்லா பிள்ளைகளும் சாப்பிட போகுது. தம்பிங்களா, குழியை தோண்டி என்னை புதைச்சிட்டு போறீங்களா? ஐயோ, மாட்டேன் சாமி. இல்லடா, கழுத்தாளம் புதைச்சிட்டு போங்கடா. குழியை தோண்டியாச்சு. பட்டணத்து சாமியை உள்ளே உட்கார வச்சாச்சு. இது வரைக்கும் மூடியாச்சு. இதுக்கு மேலே வெளியில், மற்ற எல்லாம் மண்ணுக்குள்ளே. எல்லா பயலும் போயிட்டாங்க. 9:30 மணி. ஒரு பய சட்டியில் சோறு விட்டுக்கிட்டு வந்துட்டேன். என்னடா சாமி, உனக்கு பசிக்கும் இல்ல? உனக்கும் முடிஞ்சு போச்சு. எப்போ அடுத்தவனுக்கு பசிக்கும்னு நினைச்சியோ அப்போ உன் பிறவி கணக்கு முடிஞ்சு போச்சு. தானா தின்னு வீணா போகக்கூடாது. ஊட்டி விடுறா. 3 கவளம் ஊட்டுனா அந்த சின்ன பையன். நீ சாப்பிட்டியா? இல்லை. சாப்பிடு. 3 கவளம் சாப்பிட்டான். சட்டி அந்த பக்கம் வச்சான். என் முன்னால் படுத்தான். தூங்கிட்டான். காலம்பரை பார்க்குறாங்க ஒரு சிவலிங்கமும் நந்தியும். யாரு சிவலிங்கம்? பட்டினத்தார். யாரு நந்தி? சின்ன பையன்.